200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும். குறிப்பா இந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையா உழைக்கணும். நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு, அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு. விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இப்ப 10 லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 100க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு முதன்முறையாக அரசு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். நீங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இளைஞரணியுடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக நீங்க மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும்.